மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அன்புமணி தரப்பு ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. அது பற்றிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அன்புமணி தங்கியுள்ள விடுதிக்கு அவரது தரப்பு மாவட்ட செயலாளர்கள் வருகை புரிந்த வண்ணம் இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிவள்ளல் வழங்க கேட்கலாம். பாரிவள்ளல், வணக்கம். சற்று முன்னர் ராமதாஸ் அன்புமணியை கட்சியில் இருந்து நீக்கி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். இந்த நிலையில் அன்புமணி தரப்பின் ஆலோசனை கூட்டமானது சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முக்கியமாக பேசப்பட வாய்ப்பு இருக்கு? முழு விவரம் என்ன? பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து தற்சமயம் சற்று முன் ராமதாஸ் அவர்களால் அன்புமணி ராமதாஸ் நீக்கப்பட்டதாக ஒரு அறிவிப்பு வெளிவந்த நிலையில இன்று கடலூர்ல மீனவ கிராமத்துல மீனவர்களை சந்திச்சு ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்காக கடற்கரை சாலையில் உள்ள ஒரு தனியார் தங்குமில தங்கியிருக்காங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா நீக்கப்பட்ட செய்தி கேட்டவுடன் கடலூர் மாவட்டத்திலிருந்து பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் அந்த முக்கிய பிரமுகர்கள்லாம் அவர் தங்கி இருக்கும் விடுதிக்கு வந்தவங்க. சற்று நேரத்தில் அவரு அன்புமணி தனது ஆலோசனை தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுது. அவர் அந்த வகையில தான் இப்ப தற்சமயம் அந்த பகுதி ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில இருக்கு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா காவல்துறையும் இந்த பகுதியில குவிக்கப்பட்டிருக்காங்க. என்ன காரணம்னு தெரியல. காவல்துறையில கேட்டா அவருக்கு வேண்டிய பாதுகாப்பு பணி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தோன்னா கடலூர் மாவட்ட செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன், பண்ருட்டி பகுதியிலிருந்து முக்கிய பிரமுகர்கள் விருதை வள்ளல் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரும் வந்திருக்காங்க. இதெல்லாம் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் ஆலோசனை தெரிவித்து வெளியே வரும்போது பத்திரிகைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.